காம்படிஷன் அன்னைக்கு போட்டு போலான்னு புதுசா ஒரு வெள்ளை பேண்ட் வாங்கியிருந்தான். அந்த மாரா பையன் இழுத்து ஃபுட்பால் விளையாடி கரையாக்கிட்டான். என் வீட்டுல கவலைப்படாத, இந்த லிக்விட போட்டு கரெல்லாம் காலி ஆயிரும்னு சொன்னாங்க. நானும் போட்டு அலசி காய போட்டிருக்கேன். சாயங்காலம் தான் பார்க்கணும் போச்சா இல்லையான்னு. இப்படிதான் என்னோட டே இன்னைக்கு தொடங்குச்சு. மார்னிங் மங்களம் நண்பர்களே. என்னோட 3வது காலிஸ்தெனிக்ஸ் காம்படிஷனுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. சோ இந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல அப்பப்போ இந்த மாதிரி ரேண்டம் லாகா வரும். நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல ஃபுல்லா வாட்ச் அவுட்டுக்கோங்க. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இதுக்கப்புறம் ஜிம் கிளம்பி போனா அடுத்த ஜென்மத்துக்கு தான் போக முடியும். பிகாஸ் ஆஃப் ராமச்சந்திரா பாய்ஸ். காலையிலேயே ஒரு துப்பாக்கி காஃபி, அதாவது இதுல சுகர் பால் அதெல்லாம் இருக்காது, பட் ஒரு டீஸ்பூன் பட்டர் மட்டும் இருக்கும். வயிற்றுக்கு நல்லது. அப்படியே எனக்கான போஸ்ட் ஒர்க் அவுட், மாராக்கான பிரேக்ஃபாஸ்ட், எனக்கான லஞ்ச், அம்மாக்கான டீ, வீட்டுக்கான சோசியல் சர்வீஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைட்டா கொஞ்சம் அந்த பேண்ட் போட்டு துவச்சிட்டு ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி காலையிலேயே ஒரு 2 வேலையை முடிச்சிடலான்னு ஒரு பிளானிங் போட்டேன். பயிற்சிக்கு போலாம். டிராவல் டைம் பார்த்தா 40 நிமிஷம் காமிச்சது. போயிட்டு வந்தா இன்னைக்கான பொழுது விஞ்சிரும். அதனால பக்கத்துல இருக்க ஸ்லாமுக்கு ஒன் டே அட்டி. நீ லெக் தான் ட்ரெயின் பண்ண போறேன். எப்பயும் போற லெக்ஸ் இல்ல, இது கொஞ்சம் ஏடா கூடமான லெக்ஸ். பட் அதுக்கு முன்னாடி காம்படிஷன் சார்ட் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். சாரி. சோ இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதெல்லாம் இவங்க ஆட் பண்ணிருக்க வெயிட்டை வச்சு 1 மினிட் மேக்ஸ் அவுட் பண்ணணும். அண்ட் ஒரு எக்ஸசைஸ்ல ஒரு ரெப்புக்கு ஒரு பாயிண்ட், அந்த மாதிரி கணக்கு. யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சிங்கிள் லெக் ஸ்டெப் அப்ஸ், சிங்கிள் லெக் எக்ஸ்டென்ஷன், சிங்கிள் லெக் லையிங் கர்ல்ஸ், கடைசியா முட்டி வலி வராம இருக்கிறதுக்கு பார்ஷியல் சிங்கிள் லெக் நீஸ் ஓவர் டோஸ். முடிச்சுட்டு போற வழியில லைட்டா கொஞ்சம் போசிங் மட்டும் பிடிச்சு பார்த்துட்டு எனக்கும் நாய்க்குட்டிக்கும் கறி பிடிச்சிட்டு போயிருந்தேன். அப்படியே மூக்கி கிட்ட மோப்பம் முடிய வச்சுட்டு 8வது தூரத்துல வச்சிடணும். அதை கவுறதுக்காக கழுத்தை நீட்டி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதுதான்டா உனக்கு காலையில நீ என் பேண்ட் போட்டதுக்கு பனிஷ்மெண்ட். நான் அப்படியே போயிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் செக் குடிச்சிட்டு சிக்கன் அடுத்த 3 நாளைக்கு மீல் ப்ரெப் பண்ணி வைக்கணும். எனக்கு என் நாய்க்குட்டிக்கும் சேர்த்து அவனுக்கு சாப்பாடை போட்டு நான் ஒரு குழியில போட்டு கொஞ்ச நேரம் கான்டென்ட் எடிட் போட்டு திரும்ப சாப்பிட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டேன். இன்னைக்கு மத்தியானம் ஒரு மாதிரி நல்லா போயிடுச்சு. பட் ரியல் டாஸ்கே இதுக்கப்புறம் தான். 4 PM இருந்து 8 PM வரைக்கும் ஒத்த ஸ்ட்ரெச் இருக்கிற வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா 8 PM to 10 PM கொஞ்ச நேரம் புக்கு படிக்கலாம், இல்ல அனிமே 2 எபிசோட் பார்த்துட்டு மீ டைமோட படுக்கலாம். பல நாட்களா இதை நினைச்சுட்டு மட்டும் தான் இருக்கேன், நடத்த முடியல. அண்ட் பை தி வே ரின்லிக்கிடும் நம்மள கை விட்டான், கரையும் போல. சரி நீ நண்பன் ஒருத்தன் டெட்டால் ஹேண்ட் வாஷ் போட்டு துவ மச்சான் கன்ஃபார்ம் போயிரும் அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணேன். அப்பயும் போக மாட்டேங்குது. புது பேண்டை இப்படி மொரவாசல் பண்ணிட்ட காரணத்தினால நைட்டு சாப்பாடுக்கு முன்னாடி 10 வாட்டி ஜம்பிங் ஜாக்ஸ் போட விட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஒரு ரீல் எடிட் பண்ணிட்டு 10:30 மணிக்கு தூங்கலான்னு இருந்தேன்னா சாப்பிட்றதுக்கே 10:30 ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நோட் பண்ணி வச்சிருக்க டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இட் இஸ் a குட் டேன்னு சொல்லிட்டு பிசிலியமஸ்க்கு வாயில பிசிக்னு போட்டு பத்தாச்சு நண்பர்கள்.